எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பார்த்ததில் சந்தோஷம். வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கத் துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்கலாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். 11ஆம் வசனம் வரை வாசித்திருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இயேசுவுக்குள் வாழும் பொழுது, வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நமக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது இயேசுவின் மேல, தேவன் என்ன சொல்லுகிறார்? நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் வேதத்தில். அப்ப நாங்க நீதிமான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, என்னை நான் பார்க்கும் பொழுது எனக்கு நெறைய குறைபாடுகள் இருக்கு, நெறைய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு இருக்கிற நெறைய அந்த மாரி நேரங்கள்ல நாம ரொம்ப பிடிவாதமா இருக்கிறோம். சில மக்கள் சொல்லுவாங்க, சபைக்கு போறதுல நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன். எனக்கு சபைக்கு போக விருப்பம் இல்ல." சில மக்கள் அப்படி சொல்லலாம். நமக்கு அப்படிப்பட்ட இருதயங்கள் இருக்கு. ஆனா, விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நாம் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனும் நாமும் ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த உறவை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். தேவனோடு நெருக்கமா இருப்பதற்கு. தேவனுடைய இருதயத்தோட நாம் நெருக்கமாக இருக்கிறோம். எனக்கு குறைபாடு இருந்தாலும், அதை என்னால மேற்கொள்ள முடியும். உங்களோட இருதயம் தேவனுக்கு தூரமாக இருக்கும் பொழுது, நான் மறுபடியும் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வரணுமா? நான் புதன்கிழமைக்கு வரணுமா? ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணுமா? அந்த மாரி உங்களோட இருதயம் மாறிடும். இப்ப நான் நம்புறேன், நம்மளுடைய சபை மக்களுக்கு அந்த மாதிரி இருதயம் இருக்காதுன்னு. சில நேரம் நான் பிஸியாக இருக்கலாம். சில நேரம் என்னோட இருதயம் அப்படிப்பட்டதா இருக்கலாம். நான் கம்மியா பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனா, நான் கம்மியா பிரசங்கிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல குறைபாடு இருக்கு. சில நேரங்கள்ல ஜெபிப்பது வந்து எனக்கு எளிதாக இல்லாத நேரத்துல நீங்க எனக்கு விரோதமா எதுவும் நீங்க சொல்லல. அது எனக்கு நன்றியாக இருக்கு. வேதத்துல பார்க்கும் பொழுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவன் தேவன் நம்மை நீதிமான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு தேவன் செய்திருக்கிறார்னா, அது மிகவும் அருமையான விஷயம் இல்லைங்களா?
நான் வெறும் மோசமான பொல்லாங்கான விஷயங்கள் அது மாத்திரம் செய்கிறவனா இருந்தால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு எப்படி ஜெபிப்பது, எப்படி வேதத்தை வாசிப்பது அதெல்லாம் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா, நாம் தொடர்ந்து தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது 1 வருஷம், 2 வருஷம், 5, 6 வருஷங்கள் கடந்து போகும் பொழுது, நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, தேவன் என்னோடு இருப்பதற்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு என்னுடைய பிள்ளை சுகம் இல்லாம இருக்கான். நான் தேவனிடத்துல ஜெபிக்கணும். தேவன் அவனை குணப்படுத்த வேண்டும். தேவனை சார்ந்து இருக்கிற இந்த இருதயம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய இருதயத்துல நம்பிக்கை ஏற்படும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெறும் கஷ்டம், வெறும் வியாதி அப்படின்னு மாத்திரம் இல்ல. ஆனா அந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆச்சரியமாக அந்த ஜெபங்கள் பதிலளிக்கப்படுகிறது. உங்களுடைய பிள்ளைகள் ஆ குணமாக்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆ தேவன் என்னுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். அதுதான் உங்களுக்குள்ள ஏற்படும். இப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷம் மாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல கவலைகள் இருக்கும். நெறைய கலக்கங்கள் இருக்கும். அப்ப பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்க சந்திக்கும் பொழுது, நான் என்ன செய்வதுன்னு யோசிப்பீங்க. கடந்த முறை இயேசு எனக்கு உதவி செய்தார். இந்த முறை எனக்கு உதவி செய்தாலும் நல்லா இருக்கும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற இருதயமாக இருக்கும். தேவனே எனக்கு உதவி செய்யுங்க. நான் கஷ்டத்துல இருக்கேன். ஆனா சில நேரம் நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க மனிதர்கள். ஆனா நேரம் கடந்து போகும்பொழுது தேவனோடு சேர்ந்து, தேவன் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அவரோட வேதத்துல இருக்கிற வார்த்தையின் மூலமா கிரியை செய்வதை பார்க்க முடியும். ஆனா தேவனுக்கு நம்ம ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். நாம் பாட்டு பாடுகிறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்ட இயேசு, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் அந்த பாடல்களை நம்ம பாடுகிறோம். இந்த பாடல்களை பாடும் பொழுது, நீங்கள் வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை யோசித்து பாருங்க. அ இயேசு என்னோட பாவத்தை எடுத்துக்கொண்டார். அந்த வகையில தான் நான் இப்ப சமாதானமா இருக்க முடியும். ஏன் இயேசு என்னோட பாவத்தை எடுத்துக்கொண்டார்? நான் பார்க்கும் பொழுது, நான் வெறும் பாவம் செய்கிற, பொல்லாங்கு செய்கிற மனிதனாக இருக்கிறேன். ஆனா தேவனே உமக்கு நன்றி. குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர், அவர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் நல்ல பள்ளிக்கூடத்திற்கு போய் படிக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா பெற்றோருக்கும் அந்த இருதயம் தான் இருக்கும். ஆனா, அவர்களுக்கு பணம் இல்லனாலும், அவர்களுடைய பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இருதயம் இருக்கிறதுனால, அவங்க அந்த சில நேரம் எனக்கு ஜெபம் பண்றதுக்கு ஒரு இருதயம் இல்ல அப்படின்னாலும், நான் தேவனிடத்துல கேட்பேன். தேவனே நீங்க எனக்கு நல்ல பிள்ளைகளை குடுத்துருக்கீங்க. அவர்கள நீங்க வளர்க்கறதுக்குரிய திராணிய குடுத்தருளுங்க. அது என்னோட இருதயத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷத்த குடுக்கும். சில நேரங்கள்ல அவங்க இந்த உலகத்துல நல்ல அ ஊழியர்களா இருப்பாங்க. எனக்கு தேவனுக்கு முன்பாக நான் போய் ஜெபிக்கணும். நான் இந்த மாதிரி தான் ஜெபிக்கணும் அப்படின்னு இல்ல. நான் வண்டி ஓட்டுறப்ப கூட நான் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். என்னுடைய பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்கள் ரொம்ப ஆரோக்கியமா வளர்றாங்க. மற்ற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் ரொம்ப
ஆரோக்கியம் இல்லாம அந்த மாரிலாம் இருக்கிறப்ப, ஆனா என்னுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, தேவன் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். என்னுடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்படும் பொழுது, ஆச்சரியமாக நானும் இயேசுவும் ஒன்றாகிறோம். நம்ம ரொம்ப கஷ்டமான நேரத்துல போகும்பொழுது, யார நீங்க தேடுவீங்க? உங்களுக்கு ரொம்ப நல்ல உதவி செய்ற யார நீங்க தேடுவீங்க? உங்களுக்கு முன்பாக வெறும் இருள் மாத்திரம் இருக்கும் பொழுது, பிரச்சனைகளா இருக்கும் பொழுது, தேவனே இந்த நேரத்துல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். அதனால என்னால சபைக்கு போ முடியாது. அப்படி கிடையாது. எனக்கு வந்து ஆ ரொம்ப கஷ்டமான நேரமா இருந்தாலும் நான் சபைக்கு போயே ஆவணும். ன்னு நீங்க எந்த மாதிரியான மனிதர்களா நீங்க மாறுவீங்க? எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும், ஆனா நீங்க அதன் மூலமா கட்டப்படாம, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இது வந்து வெறும் ஏதோ எதேர்ச்சையா நடக்கிறதுன்னு இல்ல. ஆனா தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் வேலை உடம்பு முடியாம இருக்கும் பொழுது, நீங்கள் வந்து ஏதோ இப்படிதான் ஜெபிக்கணும், அப்படிதான் ஜெபிக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் அந்த கார்ல போகும்பொழுதும் சரி, ம். நீங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, நீங்க தேவன் கூட நீங்க ஒன்றாக இருக்க முடியும். ஒரு போதகராக. நீங்கள் தேவனோடு ஒன்றா இருக்கும் பொழுது, இந்த முறை எனக்கு கஷ்டமான நேரமா இருந்தாலும் தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆதலால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். அதாவது நீங்க வந்து கார்ல திரும்பி தனியா போகும்பொழுது, தேவனே, நீங்க எனக்கு உதவி செய்ததுனால உமக்கு நான் நன்றி செலுத்துறேன். மற்ற கஷ்டங்களை நீங்கள் கடந்து போகும்பொழுது, தேவனே எனக்கு முன்பாக நீங்கள் போவதற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்துல என்னால இந்த இந்த பிரச்சனைய தீர்க்க முடியல. ஆனா நீங்க அத எனக்காக தீர்த்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. எனக்கு நீங்க உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அந்த மாரி நீங்கள் தேவன் நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நீங்களும் தேவனும் இன்னும் நெருக்கமாக முடியும். நீங்கள் நெருக்கமாகும் பொழுது, பல்வேறு மக்கள் அப்படிதான் இருக்காங்க. கஷ்டமான நேரத்த அவங்க கடந்து போகும்பொழுது, எனக்கு தேவன் இருக்கிறார். நான் எந்த மாதிரியான சூழ்நிலையை கடந்து போகிறேன் என்பது தேவனுக்கு தெரியும். தேவன் எனக்கு உதவி செய்யலன்னா, வேற யார் எனக்கு உதவி செய்வா? அதுல எந்த அர்த்தமும் இருக்காது. அந்த வகையில தான் உங்களோட இருதயம் தேவனோட ஒன்றாக முடியும். நீங்க உங்களோட பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு, "ஏய் பிள்ளைங்களா இங்க வாங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் ஸ் அ சொல்ல விரும்புறேன். ஒவ்வொருத்தரா நம்ம ஜெபிக்க போறோம். நான் ஜெபிக்கிறேன். தேவனே உமக்கு நன்றி. நீங்க பிள்ளைகளை ஆரோக்கியமாக வைத்ததற்காக நன்றி. உங்கள் முதல் பிள்ளையை கூப்பிட்டு, "ஏய் நீ இப்ப ஜெபிக்கணும்." இப்ப அவங்க அந்த மாதிரி ஜெபிக்க கத்துக்க முடியும். ஆ பரலோகத்தின் பிதாவே அப்ப அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, 2வது பிறந்தவனை கூப்பிட்டு, "ஏய் நீ ஜெபி." இப்ப அந்த வகையில நம்ம தேவனோட நெருக்கமாக முடியும். மக்கள் அவங்களோட வாழ்க்கைய வாழும் பொழுது, அப்போ அவங்களுக்கு முன்னாடி, இல்ல அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப இருளான நேரங்கள் அப்படி வரும்பொழுது, அந்த மாரி நொடிகள்ல யாருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறார்களோ, அவர்கள் எனக்கு முன்பாக தேவன் இருக்கிறார்.
நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார். இதற்கு முன்பாக நான் ஜெபிக்கும் பொழுது, நான் இப்படியெல்லாம் யோசிப்பேன். எனக்கு சந்தேகங்கள் இருக்கும். தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா? ஆனா எனக்கு தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கும் பொழுது, அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது, தேவனே அப்ப எனக்கு உதவி செய்த மாதிரி, இப்பயும் நீங்க உதவி செய்யுங்க. அப்ப உங்களுடைய அ பிள்ளைகள் வளர்வதை நீங்கள் பார்க்கும் பொழுது, இயல்பாகவே உங்களுக்கு இந்த இருதயம் ஏற்படும். தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறேன். நீங்க இல்ல அப்டின்னா, என்னால வாழ முடியாது. இது வெறும் ஏதோ தேவனே எனக்கு இப்டி உதவி செய்யுங்க அப்டின்னு ஏதோ பேருக்கு ஜெபிக்கிற மாதிரி இல்ல. ஆனா உண்மையாவே நீங்கள் இருதயத்தோட, ஆண்டவரே என்னுடைய 2வது பிள்ளை ஆரோக்கியம் இல்லாம இருக்கான். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் மருத்துவமனைக்கு தான் போகணும். ஆனா, அந்த மருத்துவமனைக்கு போகுற வழியில, நீங்க கார்ல போகும்பொழுது நீங்க ஜெபிக்கலாம். என்னுடைய பிள்ளை சுகவீனமா, பலவீனமா இருக்கிறதை பார்க்கும் பொழுது, தேவனே நீங்கள் கிரியை செய்தீங்கன்னா நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு நல்ல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருந்தாலும், நல்ல காரு, நல்ல ஆடைகள். ஆனா, தேவன் உங்களுக்கு உங்க உங்க கூட இருக்கிறாருன்னா, வேற எல்லாத்தையும் விட அது ரொம்ப விலையேற பெற்றது. அப்போ நீங்க ஏதோ பேருக்கு ஜெபிக்கிறது தான். ஆண்டவரே பரலோகத்தின் பிதாவே, இந்தந்த விஷயங்கள் இருக்கு. நீங்கள் அ எனக்கு உதவி செய்யுங்க. அந்த மாரி தான் நீங்க ஆரம்பிப்பீங்க. உண்மையான கஷ்டத்துல நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய ஜெபத்திற்கு நீங்க பதிலளித்தீங்கன்னா, அது எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்புறம் சில நேரங்கள்ல விஷயங்கள் பார்ப்பதற்கு சாத்தியம் இல்லாம இருக்கும். ஆனா, அதெல்லாம் தீர்க்கப்படும் பொழுது, உண்மையாகவே என்னை போன்ற ஒரு மனிதனோ மனிதன் கூட தேவன் இருக்கிறார். தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீங்கள் அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதை குறித்து சஞ்சலப்பட வேண்டாம். நீங்க தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த வகையில தான் உங்களோட விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க முடியும். நீங்கள் விசுவாசத்துல வளரும் பொழுது, இந்த பிரச்சனையும் கூட தேவன் இருக்கிறதுனால, தேவன் இதை செய்வார். தேவன் செய்ய முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. தேவன் செய்தார்னா, நான் கவலைப்பட வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கூட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறார்களோ, அவரை நோக்கி நம்மை வழிநடத்துகிறார். நெறைய நேரங்கள்ல நான் கஷ்டப்பட்டுருக்கேன். நெறைய நேரங்கள்ல நான் ரொம்ப கவலைப்பட்டுருக்கேன். ஆனா இப்பொழுது அப்போ இந்த கஷ்டமான நேரத்துல நான் தேவனை ஒரு முறை, இருமுறை நான் அவரை சார்ந்து இருந்திருக்கேன். அப்புறம் என்னால புரிந்துக்க முடியுது. நான் தேவன் என் கூட இருக்கிறார். இது எவ்வளவு ஆச்சரியமானது. மறக்கவே முடியாத தேவனுடைய அந்த கிருபை நம்மோட இருக்கு. நேரத்துக்கு நேரம் அதை யோசிக்கும் பொழுது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, பாஸ்டர் பார்க், அ உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கேன். எனக்கு புரியுது. நான் அப்புறம் அது யோசிக்கிறேன். அந்த மாதிரிலாம் தேவன் பதில் அளித்தது கிடையாது. நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நான் ஜெபித்த பிறகு, பல நேரங்கள்ல நான் என்னோட இருதயத்துல, தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் அளித்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வேன். நான் ஜெபித்து முடித்த பிறகு, பரலோகத்தின் பிதாவே, என்னை போன்ற ஒரு மனிதன், நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். ஆனா நீங்க என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கீங்க. அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துறேன். மற்றும் ஒரு முறை, இருமுறை நீங்கள் அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, தேவனால சமாளிக்க முடியாத பிரச்சனை,
இல்ல தேவனால தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா? தேவன் செய்தார்னா அது சாத்தியம். நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவன் எனக்கு இந்த ஜெபத்தை கேட்பார் நான் நம்புறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் உணர்வேன். தேவன் ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்கிறப்ப என்னோட ஜெபத்தை கேட்கிறார். எப்போதுமே அவர் என்னோட ஜெபத்தை கேட்கிறார். நான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துவேன். அப்போ இந்த உலகத்துல தேவன் இல்ல அப்படின்னு மூடர்கள் சொல்லுவாங்க. நீங்க அந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் பொழுது, நீங்க ஏன் அத தனியா சந்திக்கணும்னு நெனைக்கிறீங்க? எனக்கு பணம் இல்லாதப்போ, நெறைய நேரங்கள்ல பணம் இல்லாம இருக்கும். உங்களுடைய பாக்கெட்ல பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த மாரி நேரங்கள்ல தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உண்மையாகவே நீங்கள் அதை கடந்து போகும்பொழுது, உண்மையாகவே தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்கிறார். பல்வேறு நேரங்கள்ல தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால், நாம தேவனுக்கு நெருங்கி போகணும் அப்படின்றத விட, தேவன் நமக்கு நெருங்கி வரணும்னு விரும்புறாரு. அதான் அது உண்மை. நெறைய நேரங்கள்ல தேவன் அவரோட இருதயத்தை நமக்கு தருகிறார். நம்மளால அவரை அவரோட சத்தத்தை கேட்க முடியும். சில நேரம் தேவன் நமக்கு இந்த இருதயத்தை தருகிறார். தேவன் என்னோட பேச விரும்புகிறார். தேவன் என்னோட நெருக்கமாக இருக்க விரும்புகிறார். என்கிட்ட பணம் இல்லனாலும், நெறைய நேரங்கள்ல எனக்கு நான் பணம் இல்லாதப்ப ரொம்ப கவலையில இருப்பேன். ஆனா தேவன் எனக்கு உதவி செய்தாருன்னா, அது ஒரு பிரச்சனை இல்ல. நெறைய நேரங்கள்ல இதை குறித்து நான் என்னோட மனைவி கிட்ட கூட பேசினதில்ல. ஆனா தேவன் எனக்கு உதவி செய்யறதை பார்க்கும் பொழுது, இதுதான் தேவன். இது என்னோட இருதயத்துல நான் எந்த பிரச்சனை எனக்கு இருந்தாலும், ஆனா இந்த பிரச்சனைகள நான் சந்திக்கும் பொழுது, தேவன் எனக்கு எப்படி முற்றிலும் உதவி செய்கிறார்ன்னு என்னால பார்க்க முடியுது. பல்வேறு நேரங்கள்ல, பல்வேறு வாய்ப்புகள்ல நான் தேவனுடைய உதவியை பெற்றிருக்கிறேன். பல நேரங்கள்ல நான் முற்றிலுமா பணம் இல்லாம எனக்கு போயிருக்கு. முற்றிலுமா சாப்பாடு இல்லாம போயிருக்கு. அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் என்னோட வாழ்க்கையில நடைபெறும் பொழுது, நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆ இந்த விஷயம் பார்ப்பதற்கு சாத்தியம் இல்லாம இருக்கு. ஆனால் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளித்திருக்கிறார். என்னுடைய இருதயத்துல நான் அதை விசுவாசிக்கிறேன். அது பெரிய பிரச்சனையோ, இல்ல சின்ன பிரச்சனையோ, நான் என்னுடைய பிரச்சனைய தீர்ப்பதற்காக முயற்சி செய்யல. ஆனா நான் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறேன். அவர் என்னுடைய ஜெபத்தை ஒரு முறை, இருமுறை தொடர்ந்து அவர் கேட்கிறார். அப்ப மக்கள் உங்ககிட்ட நீங்க ஜெபிக்கவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களே ஜெபிப்பீங்க. எனக்கு இந்த மாரி கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டத்திற்கு மத்தியில தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த மாதிரி உங்களுக்கு இது மறக்க முடியாத தருணமாக உங்களோட வாழ்க்கையில இருக்கும். நீங்கள் கஷ்டமாக இருக்கிற, நீங்கள் இடறுகிற நேரங்கள்ல நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் இருளான நேரங்கள்ல தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அந்த விஷயங்கள் தீர்க்கப்படும் பொழுது, உங்களுக்கு அருகாமையில இருக்கிறவங்க, உங்களுக்கு பணம் குடுக்கிறவர்களா இருக்கலாம். உங்களுக்கு தேவன் உதவி செய்வதை நீங்கள் பெரிதாக பார்க்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் கஷ்டத்துல இருந்தாலும், நாம் கடினமான சூழ்நிலையில இருந்தாலும், உங்களால பார்க்க முடியும். இதற்கு முன்பாக என்னுடைய
ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன் இப்பொழுதும் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார். இப்ப நீங்க தேவனோட இன்னும் நெருக்கமாக மாற முடியும். பல்வேறு நேரங்கள்ல எனக்கு பணம் வேணும். எனக்கு நீங்க மறுபடியும் உதவி செய்ய முடியுமா? அந்த மாதிரி நீங்க தேவனிடத்துல உதவி கேட்க முடியும். ஆனா முக்கியமான விஷயம் என்னதுன்னா, தேவன் உங்களோட இருக்கிறார். நான் நெறைய ஜெபிச்சேன். நான் நல்லா ஜெபிக்கிறதுல நான் தேர்ந்தவனா இருக்கேன் அப்படின்றது கிடையாது. ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்கிறார். ஜெபிக்கும் பொழுது தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். தேவன் எனக்கு என்ன தந்தாரோ, அதை அவர் தொடர்ந்து பயன்படுத்துகிறார். இந்த வகையில தேவன் எனக்கு உதவி செய்கிறார்னா, என்னோட வாழ்க்கை முழுக்க நான் தேவனை மாத்திரம் சார்ந்து இருக்க முடியும். வேற எதையும் என்னால சார்ந்து இருக்க முடியாது. சில நேரங்கள்ல நீங்க நெறைய கஷ்டங்கள, பிரச்சனைகளை கடந்து வரும் பொழுது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்துல பேசும்பொழுது, "போதகரே எனக்கு இந்தந்த பிரச்சனை இருக்கு. எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா?" அப்ப நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். சில நேரங்கள்ல சில ஜெபங்கள் மாத கணக்காகலாம், வருஷக்கணக்காக முடியுமான்னு. ஆனா சில நேரங்கள்ல வெறும் ஒரு சிறிய ஜெப நேரம் போதும். ஏதாச்சும் சகோதரர் பிரச்சனையை சந்திக்கிறாரு, அந்த பிரச்சனைக்குள்ள போகுறாரு அப்படின்னா, எனக்கு வேற வழி இல்லாதப்ப நான் தேவனை நோக்கி ஜெபிப்பேன். அப்ப நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சகோதரரே. நான் நெறைய குறைபாடுகள் இருக்கிற மனிதன். சில நேரங்கள்ல நான் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பதற்கு தேவனுக்கு நேரம் ஆனாலும், ஆனா நிச்சயமா தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார். என்னோட சகோதரர், என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய நண்பர், நீங்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது, "போதகரே, நான் ஜெபித்தேன். நீங்க எங்களுக்காக ஜெபித்ததுனால, இந்த விஷயம் ரொம்ப அற்புத விதமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். என்னோட வாழ்க்கையில நான் கஷ்டத்துல இருக்கும் பொழுது, நான் இடறும் பொழுது, தேவன் மாத்திரம் தான் எனக்கு உதவி செய்ய முடியும்." அந்த இருதயம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இருதயத்துல தங்கியிருக்க முடியும். நீங்கள் விசுவாசத்தின் பிள்ளைகளாக மாற முடியும். நான் ஒரு போதகர். என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லயும் சரி, சபை விஷயங்கள்லயும் சரி, சில நேரங்கள்ல நான் என்னை சார்ந்திருக்கிற மனிதனாக பார்க்க முடிகிறது. ஆனா, தேவனை நான் சார்ந்திருக்க வேண்டும் எல்லா விஷயங்களுக்கும். தேவன் எனக்கு உதவி செய்வதை பார்க்க முடிகிறது. இந்த ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் வழிவகுப்பதை பார்க்க முடிகிறது. சில நேரங்கள்ல நான் போக வேண்டும். என்கிட்ட பணம் இல்ல. என்னுடைய பிள்ளைகள் வியாதியா இருக்காங்க. ஆனா என்கிட்ட பணம் இல்ல. சில நேரம் என்னுடைய குடும்பத்த பார்த்துக்கிறதுக்காக எனக்கு பணம் இல்ல. இந்த மாரி சில பிரச்சனைகளை நான் சந்திக்க கூடும். எல்லா நேரத்துலயும் தேவைப்படுறப்போ மக்களுக்கு பணம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நெறைய நேரங்கள்ல உங்களுடைய அ அ தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம போகலாம். ஆனா, தேவன் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது, அதை குறித்து யோசிக்கும் பொழுது, உங்கள் தேவனோட இன்னும் நெருக்கமாக, நெருக்கமாக மாற முடியும். அப்புறம் உங்களால உணர முடியும். தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். தேவன் எனக்கு பதிலளிக்கிறார். என்னோட வாழ்க்கைக்காக கிரியை செய்கிறார். அது உங்களுக்கு மிகவும் நன்றிக்குரிய ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக மாற முடியும். நெறைய நேரங்கள்ல இந்தந்த விஷயங்களுக்காக அப்படின்னு நான் ஜெபிக்கும் பொழுது, சில நேரங்கள்ல இத நான் வேற யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படல. தேவன்கிட்ட மாத்திரம் தான் பகிர்ந்து கொள்றேன். அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள்லாம் தூங்கிட்டதுக்கு அப்புறம், எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். இப்ப தேவன் ஒரு முறை, இருமுறை உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் பார்க்க முடியும்.
அப்ப அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள் அந்த விசுவாசம் வரும். ஆ இந்த விஷயத்தை குறித்து நான் தேவனுக்கிட்ட ஜெபிச்சிருக்கேன். ஆனா, அதுக்கு முன்பாகவே தேவன் இதை அறிந்திருக்கிறார். அப்ப நீங்கள் இதற்கு முன்பாக எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாகவும் நான் ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும். சில நேரங்கள்ல அது பார்ப்பதற்கு இருளாக தெரியலாம். எப்படி நான் இத தீர்க்கிறது? அந்த மாரி பல நேரங்கள்ல நான் வந்து பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, "தேவனே, பரலோகத்தின் பிதாவே" அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா. நீங்க என்னோட வாழ்க்கையில இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நான் இந்த மாரி பிரச்சனைய சந்திக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு இருக்கிறது நீங்க மாத்திரம் தான் தேவனே. எனக்கு வேற எந்த வழியும் இல்ல. நீங்க மாத்திரம் எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய உதவியின் மூலமா, நீங்கள் உங்களுடைய ஜெபத்தின் மூலமா தேவனிடத்துல நீங்கள் இயேசுவோட நீங்கள் ஒரு நெருங்கிய உறவோடு இருக்க முடியும். அப்ப தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரா, மாட்டாரா? எனக்கு விசுவாசம் இல்லையே! அந்த மாரி நீங்க யோசிக்கவே வேண்டாம். நீங்க நீங்கள் தேவனிடத்துல ஜெபித்து பாருங்க. மற்றும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்ற அந்த விஷயத்த நம்புங்க. நீங்கள் யாரா இருந்தாலும், தேவன் உங்களுக்கு ஒரு முறை, இருமுறை உதவி செய்வதை நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்ற அந்த இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அது எந்த எந்த அளவுக்கு நன்றிக்குரிய விஷயம்னு என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. உங்களோட குடும்பம், உங்களோட சபை, அது ஒரு பண பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அது நீங்கள் வந்து அவரை பார்த்தீர்கள் என்றால் தேவன் சந்தோஷப்படுவார். இதற்கு முன்பாக நீங்கள் ஜெபிக்காத மனிதராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்படுகிற அந்த பணம், சில நேரம் உங்களுக்கு தேவைப்படுகிற $50 எவ்வளோ பணமாக இருந்தாலும், வேற எனக்கு எந்த வழியும் இல்ல. அந்த $50 பெறுவதற்கு எனக்கு வேற எந்த வழியும் இல்ல. அந்த மாதிரி எனக்கு இருந்தாலும், ஆனா நீங்க தேவனை தேடி போனீங்கன்னா, உங்களால தேவனுடைய சகாயத்தை பெற முடியும். அப்ப நான் ஜெபிக்கிறேன். என்னைப் போன்ற ஒரு மனிதனுடைய ஜெபத்தையும் தேவன் கேட்கிறார். உம்மை தவிர்த்து வேற யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது. இதற்கு முன்பாக நீங்கள் எனக்கு எப்படி உதவி செய்தீர்களோ, அதே மாரி நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த மாரி தேவனே நான் உங்ககிட்ட நான் அ உமக்கு நன்றி செலுத்துறேன். அப்ப பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தில இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, அந்த பிரச்சனைக்குள்ளாகவே நீங்கள் அப்படியே இருக்க வேண்டாம். தேவன் எனக்கு இந்த நேரத்தில அவரை நோக்கி ஜெபம் பண்ண விரும்புறாரு. அந்த தேவனை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் அவரை நோக்கி ஜெபிங்க. அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, பல்வேறு விஷயங்கள்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் மூலமாக, அவர்னால நான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அ இப்போ அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். ஆமா, உண்மையாவே நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். இப்ப எக்ஸர்சைஸ் பண்றேன். விளையாட்டுகள விளையாடுறேன். யார் எனக்கு என்ன சொன்னாலும், இன்றைய காலத்துலலாம் நான் நெறைய எக்ஸர்சைஸ் பண்றேன். நான் நெறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடுறேன். அ இயேசுவோட சேர்ந்து எந்த ஒரு விஷயமும் சாத்தியம் இல்லாம தெரிஞ்சாலும், மனுஷனுடைய செய்கையின் மூலமா சாத்தியம் இல்லாத மாரி இருந்தாலும், ஆனா இயேசுவுக்கு முன்பாக அதை கொண்டு போய் எப்படி ஜெபிப்பது என்று நான் கற்றுக்கொண்டேன்னா, அத ஒரு முறை, இருமுறை நான் வந்து அனுபவிக்கும் பொழுது, நீங்கள் வாகனத்தை ஓட்டும் பொழுதும் நீங்கள்
ஜெபிக்கலாம். தேவனே, இந்த பிரச்சனைய நான் கடந்து வந்திருக்கேன். நீங்கள் இரவு நேரத்தில நீங்கள் அ முழங்கால் படியிட்டு தான் ஜெபிக்கணும். அந்த மாரி முறையோட தான் ஜெபிக்கணும்னு இல்ல. நீங்க வண்டி ஓட்டும் பொழுதும் நீங்க ஜெபிக்கலாம். தேவன்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்களோ நீங்கள் கேட்கலாம். உங்களோட வாழ்க்கை அது தேவனோட நெருங்கி போகிறது. அது எந்த அளவுக்கு தேவனோட நெருங்கி போகிறதோ, அந்த அளவுக்கு நீங்க தேவன் கிட்ட அந்த அ தேவனோட நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, வேற எந்த வழியும் இல்லன்றத நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த நேரத்தில சிறப்பான வழி எது? இயேசுவை நோக்கி போவது மாத்திரம் தான். நீங்கள் அந்த உங்களுடைய முறைமையின் மூலமா அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குரிய வழி இருக்கலாம். ஆனா, ஒரு போதகராக ஊழிய பள்ளி மாணவர்களோட நான் ஊழிய பள்ளி மாணவர்கள் போதகர்கள் ஆகும் பொழுது, அவர்களுக்கு விசுவாசத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். விசுவாச வாழ்க்கையை நான் அவர்களுக்கு சபையில கற்றுக் கொடுக்கும் பொழுது, இந்த விசுவாசத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்றதுக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பணம் நீங்க கடன் வாங்கலாம். ஆனா, பணம் இல்லாதவங்க கிட்ட போய் நீங்க கடன் வாங்க முடியாது இல்லையா? ஆனா, தேவனுடைய வீடு, தேவன் அவர் நமக்கு தருவதற்கு எல்லா விஷயங்களையும் உடையவரா இருக்கிறாரு. எங்க பிரச்சனைய தாண்டி வரும்பொழுது, கஷ்டத்தை தாண்டி வரும்பொழுது, நான் வெறும் கஷ்டத்துல மாத்திரம் தான் இருக்கிறேன்." அப்படின்ற மாரி இல்ல. தேவன் எனக்கு இதை ஜெபிப்பதற்காக அனுமதிக்கிறார். இதை தேவன் தான் அனுமதித்திருக்கிறார். உங்களுக்கு அந்த இருதயம் இருக்கணும். நான் அந்த கஷ்டமான நேரத்துல ஜெபிக்கல. ஆனா இந்த முறை தேவன் எனக்கு உதவி செய்யலன்னா, எனக்கு வேற எந்த வழியும் இல்ல. தேவனே, நான் உம்மை நோக்கி வேண்டுகிறேன். நீங்க இல்லன்னா வேற யார் எனக்கு உதவி செய்வா? அந்த மாரி நீங்க தேவனிடத்துல பொறுமையா கேட்கும் பொழுது, உண்மையாகவே ஒரு முறை, இருமுறை நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு பதிலளிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் உங்களுக்கு பதில் அளிக்கிறவர். அதை தவிர்த்து வேற ஆசீர்வாதமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஆனா தேவனுக்கு முன்பாக நீங்கள் தேவனுடைய அந்த விலையேற பெற்ற நீங்கள் தேவன் மூலமாக அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். யாராச்சும் சாட்சி அளிக்க விரும்புறீங்களா? யாராவது? எனக்கு தெரிஞ்சு நீங்க வெட்கப்படுறீங்கன்னு நெனைக்கிறேன். தேவன் எப்பொழுதுமே நம்மளோட இருக்கிறாரு. நெறைய நம்ம கஷ்டங்களை, பாடுகளை கடந்து வருகிறோம். எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டம் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு நம்ம தேவனை நோக்கி வரலாம். ஆனா, நெறைய நேரங்கள்ல நான் தேவனை விட்டு தொலைவுல வாழ்கிறவனா இருக்கிறேன். நீங்கள் தேவனை விட்டு தொலைவுல நீங்க தேவன்கிட்ட இருந்து உதவியை பெற்றுக்கொள்கிறவர்களா இருந்தா, நீங்க தேவனை விட்டு தொலைவுல இருக்க மாட்டீங்க. நீங்க தொடர்ந்து தேவனோட இருப்பீங்க. தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அதிகமா நீங்கள் தேவனோட நெருங்கி போகும்பொழுது, நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும், உங்கள் தேவனுடைய கிருபையை பெற முடியும். இப்ப மறுபடியும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தேவன் ஆ அவர் அன்பான தேவனாக இருக்கிறார். சில மக்களை சில மக்கள் உங்களுக்கு பிடிக்கும், சில மக்கள் உங்களுக்கு பிடிக்காது. ஆனா தேவன் அப்படி இல்ல. உங்களுடைய இருதயத்தை திறந்து உங்களுடைய இருதயத்தை திறந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர். அவர் உங்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள்
பசியாக இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனுக்கு முன்பாக போகும் பொழுது, பல்வேறு கஷ்டங்களை நான் சந்தித்து போயிருக்கிறேன். ஆ இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு நெறைய பணம் இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். குறைபாடு இல்லாம இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா தொடர்ந்து எனக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனை நான் விசுவாசிக்கிறேன். நான் என்னோட பிரச்சனைகளை குறித்து தேவனிடத்துல பேசுகிறேன். எனக்கு கஷ்டம் இருக்கிற அந்த நேரத்துல தேவன் எனக்கு இந்த பிரச்சனையை தருகிறார். அதன் மூலமா நான் அவரோடு நெருக்கமாக இருக்க முடியும். என்னோட இருதயத்துல நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, என்னுடைய ஜெபம் பதிலளிக்கப்படும் பொழுது, அது 1 முறை, 2 முறை, 10 முறை. அப்ப எனக்கே அந்த ஒரு அதிகாரம் வருகிறது. தேவன் எனக்கு நிச்சயமாக பதிலளிக்கிறார். என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். அது வெறும் தத்துவம் மாத்திரம் அல்ல. என்னால அந்த உதவியை தேவனிடத்திலிருந்து பெற முடிகிறது. பிரியமான சகோதர, சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும், அந்த நேரங்கள்ல நீங்க கஷ்டமாக இருக்கலாம். சில நேரங்கள்ல நீங்க கவலையாக இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கலாம். நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க வழியில இருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா, அது தேவனுடைய நாமத்தில நீங்கள் பகிர்ந்து கொள்றத விட வேற எந்த ஒரு சிறப்பான விஷயமும் இருக்க முடியாது. நீங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும், இருதயத்தில இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் தேவனிடத்தில நீங்கள் கேட்கலாம். அவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர். அவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்றாருன்றத நீங்க அனுபவிக்க முடியும். ஒரு முறை, 2 முறை உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது, அந்த தேவன் என்னோட இருக்கிறார். தேவன் என்னோட இருக்கிறார்ன்னா, எனக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னோட வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற முடியும். நீங்கள் தேவனை பார்த்திருக்கிறீர்களா? மக்களால தேவனை பார்க்க முடியாது. நான் தேவனை என்னோட கண்களை திறந்து பார்க்க முடியாது. ஆனா, என்னோட இருதயத்தில நான் அவரை பார்க்க முடியும். என்னோட இருதயத்தில நான் அவரோட பேச முடியும். நான் என்னோட இருதயத்தில இருக்கிற எல்லாவற்றையும் அவரோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு அப்டின்னா, வேற யார் இடத்துலயும் என்னால இந்த பிரச்சனைய பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்டின்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், அவருக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குரிய இந்த வல்லமை உண்டு. அவர் உங்களுக்கு உதவி செய்ய சந்தோஷம் உள்ளவரா இருக்கிறாரு. நீங்கள் தேவனோட நெருங்கி போகும்பொழுது. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்குள்ளாக இருக்க முடியும். இப்ப நேரத்திற்கு நேரம் நீங்கள் கஷ்டத்துல இருக்கும் பொழுது, நான் கஷ்டத்துல மாத்திரம் தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உங்களோட இருதயத்தை நீங்கள் தேவனுக்கு நேராய் செலுத்தி விடுங்க. தேவனே, என்னுடைய பிரச்சனையை தீர்த்ததற்காக உமக்கு நன்றி. இந்த முறை இந்த கஷ்டங்களை நான் சந்தித்து வந்திருக்கேன். உம்முடைய உதவி எனக்கு வேண்டும். நீங்கள் தேவனை நோக்கி இந்த வகையில ஜெபிக்கும் பொழுது, எனக்கு நீங்க உதவி செய்தீங்கன்னா நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராய் செலுத்தும் பொழுது, நீங்கள் நேரம் கடந்து போக, தேவன் என்னோட இருக்கிறாரு. தேவன் கஞ்சத்தனம் பண்றவர் இல்ல. என்னை நோக்கி எந்த ஒரு விதத்திலயும் அவர்
எனக்கு பணம் இல்லாதப்ப நான் வந்து கஷ்டப்படுறேன். அது ஒரு பெரிய பணமோ, இல்ல சிறிய பணமோ, தேவனுக்கு முன்பாக போகும்பொழுது, தேவன் எனக்கு உதவி செய்வார். ஆனால் மக்கள் வந்து தேவன்கிட்ட போகாத காரணத்தினால தான், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேவன்கிட்ட நெறைய பணம் இருக்கு. நான் உதவி செய்யறதுக்கு போறேன்னா, தேவனால நிச்சயமா எனக்கு உதவி செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு நெறைய பணம் தேவைப்படுதோ, இல்ல கம்மி பணம் தேவைப்படுகிறதோ, ஆனா அத நீங்க உங்களுடைய முறைமைகள் மூலமா தீர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட வேண்டாம். தேவனுக்கு முன்பாக நீங்கள் போங்க. இப்ப தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கும் பொழுது, உங்களோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியும்? நீங்கள் யாரா இருந்தாலும், நீங்க நெறைய பணம் உடையவரா இருந்தாலும் சரி, பல நேரங்கள்ல உங்களுக்கு பணம் இல்லாம இருக்கும் இல்லைங்களா? நெறைய நேரம் உங்களுக்கு அடுத்த நாளே சாப்பாடு இல்லாம போகலாம். ஆனா தேவனுடைய கிருபை இருக்கும் பொழுது, உங்களால தேவனை தேடி போக முடியும். அவரை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்ப இதை என்னை சுற்றி இருக்கிறவங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இந்த வலி, கஷ்டத்துல இருக்கிறவங்க, என்னோட வாழ்க்கை வந்து கஷ்டத்துல மாத்திரம் தான் இருக்கு. நீங்க அப்படியே அந்த கஷ்டமான நிலைமையில மாத்திரம் இருக்க வேண்டாம். ஆனா, தேவன் எனக்கு இந்த பிரச்சனைய அனுமதித்திருக்கிறார்ன்னா, அப்ப நான் அவரை சார்ந்து இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. நீங்க தேவனை நோக்கி ஒரு முறை, இருமுறை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் தேவனோடு நெருக்கமாக போக முடியும். தேவனுடைய பெயரை நீங்கள் அழைக்கும் பொழுது, தேவனை நம்பாதவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, "நான் ஜெபிக்கிறதுனால மாத்திரம் இது தீர்க்கப்படுமா என்ன?" நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் தேவனோடு நெருங்கி போக முடியும். எந்த மாரி பிரச்சனையை நீங்க சந்தித்தாலும், நீங்கள் அதை தேவனுக்கு முன்பாக எடுத்துட்டு போகும்பொழுது, தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறாரு. 1 முறை, 2 முறை அந்த மாரி தேவன் உங்களோட ஜெபத்தை கேட்கும் பொழுது, 20 முறை இப்பயும் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ட நீங்க சார்ந்து இருக்கிறத விட, நீங்க தேவனை சார்ந்து இருக்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த பிரச்சனையை தேவன் உங்களுக்கு ச ஜெபிப்பதற்கு சந்தோஷப்படுகிறார். பல நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை வந்து, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருந்தாலும், நீங்கள் அவரோட கிருபை கேட்டு, நீங்கள் அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் அதை செய்யணும். சரிங்களா? உங்களுடைய நண்பர்களிடத்தில் நீங்கள் பணம் கேட்பதற்கு ஆ கூச்சப்பட்டாலும், ஆனா தேவன்கிட்ட நீங்க கேட்பதற்கு கூச்சப்பட தேவையில்ல. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. உங்களுடைய வெறும் எனக்கு இந்த பண பொருளாதார பிரச்சனை மாத்திரம் இருக்கு. அதுக்காக மாத்திரம் நீங்க தேவனை நோக்கி போகணும் அப்படின்றது இல்ல. ஆனா, நீங்கள் தேவனை ஒவ்வொரு நேரத்திலயும் நீங்கள் வந்து சார்ந்து போகும்பொழுது, உங்களோட வாழ்க்கை ரொம்ப அ ச சௌரியம் உள்ளதா, ரொம்ப சமாதானம் உள்ளதாக இருக்க முடியும். நேரத்திற்கு நேரம் நம்ம நெறைய விஷயங்களை நம்ம வந்து சந்திக்கிறோம். அதை நாமளே சந்திக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நான் எப்படி யோசிக்கிறேன், நான் யார்கிட்ட இருந்தாச்சும் பணம் வாங்கலாமா? அந்த மாதிரி கடைசி நேரங்கள்லயும் நீங்கள் தேவனை நீங்கள் தேர்ந்தெடுத்து, நீங்கள் தேவனை உதவிக்காக கேட்கும் பொழுது, பல்வேறு நேரங்கள்ல பணம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா நான் யாரையும் வந்து கை ஏந்தி கேட்டதில்ல. தேவனை நோக்கி கேட்டு பல்வேறு நேரம் தேவனிடத்திலிருந்து நான் உதவியை பெற்றிருக்கிறேன். நான் யாருகிட்ட என்னுடைய பிரச்சனைகள வந்து இயல்பாக பகிர்ந்து கொள்ள முடியும்னா, இயேசுவின் இடத்துல தான். எந்த மாரி பிரச்சனைய நான் சந்திச்சாலும், இப்போ என்கிட்ட பணம் இல்ல. அதனால நான் ஜெபிக்கணும். என்னுடைய இருதயத்தை மாற்றி நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஒரு முறை, இருமுறை நான் அவரிடத்திலிருந்து உதவி பெறும் பொழுது,
எந்த ஒரு குறைபாடும் இல்லாம தேவன் உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யறதன் மூலமா நீங்க குறைபாடு இல்லாம வாழ முடியும். தேவனுடைய ஆஸ்தி தான், தேவனுடைய அந்த செல்வம் தான் இருக்கிறதுலயே பெரிய செல்வம். தேவன் ஒரு முறை கூட, "ஐயய்யோ! என்கிட்ட பணம் இல்ல" அப்படின்னு சொன்னது கிடையாது. நீங்கள் தேவனோட நெருங்கி போகும்பொழுது, சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நீங்க தேவன்கிட்ட உதவி கேட்கும் பொழுது, நீங்க தேவனிடத்துல நீங்கள் கேட்டு, அவரிடத்திலிருந்து பெற்று நீங்கள் வாழும் பொழுது, அது உங்களுக்கு சந்தோஷம் உள்ளதா இருக்க முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் மனிதர்கள் என்பதனால, பல்வேறு நேரங்கள்ல நாங்கள் குறைபாடு இல்லாம, நாங்க செழிப்பாக இருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல எங்களுக்கு ஆ வழி இல்லாத நேரங்கள்லயும், நீங்க எங்களுக்கு கூடவே இருந்து வழி நடத்திருக்கீங்க. அதற்கு உமக்கு நன்றி. நாங்க உம்மோட சேர்ந்து வாழ்வது எவ்வளோ நன்றிக்குரிய விஷயம்னு எங்களுக்கு வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க சகோதர, சகோதரிகளோட இருந்து, இதற்கு முன்பாக அவர்களுடைய அந்த எப்ப அவங்களுக்கு தேவை இருக்கோ, அப்ப அவங்க உங்கள நோக்கி ஜெபித்து, அதை பெற்றுக்கொள்வார்களாக. அப்போ நாங்கள் சந்தோஷமாக இருந்து, உம்மில் களி கூறுகிற வாழ்க்கைய எங்களால வாழ முடியும். மற்றும் எங்களோட சகோதர, சகோதரிகள் வாழுகிற ஒவ்வொரு அவங்களோட வாழ்க்கையிலயும், அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. நீங்க உதவி செய்றீங்களா, அதை விட சிறப்பான விஷயம் எதுவும் இருக்க முடியாது. உமக்கே நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் மிக்க நன்றி.